கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது டிடிவி தினகரன் சசிகலாவை சேர்த்து கொண்டு தேர்தலை சந்திக்கும்படி அமித்ஷா எவ்வளவோ எடுத்து கூறியும் அதனை எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளது பேசு பொருளாகி உள்ளது. இது தொடர்பாக பேசிய ஓபிஎஸ், நான் இந்த உண்மையை சொல்லியே ஆக வேண்டும். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திரு அமித்ஷா அவர்கள் இங்கே வந்து என்னையும் இபிஎஸ்ஐயும் கூப்பிட்டு பேசினார். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் டிடிவி தினகரன் பிரிந்து நின்றதால் அதிமுக ஓட்டுகள் பிரிந்து தோல்வி அடைந்துள்ளோம். டிடிவி தினகரன் சின்னம்மா உடன் இணைந்து போட்டியிட்டால் தேர்தலை எதிர்கொள்ள முடியும் என அமித்ஷா சொன்னார். ஆனால் டிடிவி தினகரன் சின்னம்மாவை சேர்க்க முடியாது என இபிஎஸ் சொல்லிவிட்டார். நீங்கள் அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டாம், பாஜகவுக்கு தரும் தொகுதிகளில் கூடுதலாக 20 தொகுதியில் தாங்க நான் அவர்களுக்கு பகிர்ந்து தருகிறேன் என அமித்ஷா சொன்னார். ஆனால் இபிஎஸ் தர முடியாது என்றார். 15 தொகுதியாவது தரலாமா என அமித்ஷா கேட்டதற்கு முடியாது என்றார். சரி, ஒரு 12 தொகுதிகள் தரலாமா என கேட்டதற்கும் முடியாது என்றார். 10 தொகுதிகளாவது கொடுக்கலாமா என்றதற்கும் இபிஎஸ் மறுத்துவிட்டார். சரி, இருக்கட்டும். ஆனால் டிடிவி தினகரன் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்ற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு வாங்கி தருகிறேன். அவர் சொல்லும் 10 பேருக்கு வாரிய தலைவர் பதவியை தர முடியுமா என்று அமித்ஷா கேட்டார். ஆனால் அதற்கெல்லாம் உறுதி தர முடியாது என இபிஎஸ் சொன்னார். இந்த பதிலை சொன்ன உடனேயே அமித்ஷா எழுந்துவிட்டார் என ஓபிஎஸ் பேசினார். ஓ பன்னீர்செல்வத்தின் இந்த பேச்சு சமூக வலைத்தளங்களில் பெரும் பேசு பொருளாகி உள்ளது. அமித்ஷாவின் பேச்சை கேட்க மறுத்த இபிஎஸ் என்று அதிமுகவினர் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.